வெல்கம் டு ஆனியா விலாக்ஸ். ஓகே, இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் பிரியாவும் என்னுடைய பொண்ணு வந்து எங்கே போகிறோன்னா கோணாங்குப்பம் கோயிலுக்கு வந்து போக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். நீங்கள் கேட்பீங்க, எங்கடா நீங்கள் 2 பேர் மட்டும் ஜோடியாக போகிறீங்களே, உன் பொண்ணு எங்கடான்னு. என் பொண்ணு வந்து காரில் இருக்குது. ஸோ நான் தான் டிரைவ் பண்ண போகிறேன். நாங்கள் 3 பேர் போகிறோம். வாங்க போகலாம். எல்லாருமே வந்து கேட்பீங்க, ஆண்டோ உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு. ஓட்டுவேன், சூப்பராக ஓட்டுவேன். நாங்கள் 3 பேரும் கோணாங்குப்பம் கோயிலுக்கு போக போகிறோம். என் பொண்ணுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ மக்களே, எல்லாரும் சொல்லுவீங்க டிரைவ் பண்ண சொல்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நான் ஃபோன் யூஸ் பண்ணல. பட் தம்பி தான் வந்து இது பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் தான் வண்டி ஓட்டுறேன். வந்து யோசிக்காதீங்க, ஐயோ இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு நினைப்பீங்கல்ல. நான் தான் வண்டி ஓட்டுறேன். ஸோ பார்ப்போம், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மக்களே, நாங்கள் வந்து இப்போ வந்து கோணாங்குப்பம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு ஆனையாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். எனக்கும் மாதாவுக்கும் ஒரு நிறைய கனெக்ஷன் இருக்குதுன்னா இதுதான். ஏன்னா வந்து குழந்தை இல்லாமல் இருந்த எங்களுக்கு வந்து மாதாம்மா வந்து கனவுல காட்சி கொடுத்தாங்க. ஸோ மாதாம்மா கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோணாங்குப்பம் வந்துட்டோம். ஸோ ஆனியாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். இதுதான் அம்மாவோட ஆலயம். சரி, நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலில் போயிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். எல்லா குழந்தைங்களும் மொட்டை அடிக்க சொல்ல அழுவோம். ஆனால் ஆனியா வந்து அவங்க தாத்தா மடியில் உட்காந்தது தான். தலையை நிம்மறவே இல்லை. ஒரு சின்ன சொட்டு தண்ணி கூட வரவே இல்லை. ஸோ இது வந்து மொட்டை அடிக்கிறது 4வது முறை தான். அவ்வளோ அழகாக வந்து உட்காந்து மொட்டை அடிச்சிச்சு. ஆனியாவுக்கு வந்து நாங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஆனியாவோட 3வது மொட்டை. கோணாங்குப்பம் கோயிலில் மொதல் மொட்டை. இந்த கோணாங்குப்பம் மாதாவுக்கும் ஆனியாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ பவர்ஃபுல் தாய் எங்கள் அம்மா பெரிய நாயகி மாதா. ஸோ அவங்களுடைய கோயிலுக்குள்ளே இப்போ நாங்கள் போக போகிறோம். வத்தி ஏற்றிட்டு. ஸோ இவங்க ஆணியா கிடைச்சதே மாதாவோட அருளும் ஆசீர்வாதம் தான்.
அவங்க பிறந்த வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க கிடச்சிட்டாங்கன்னா தொட்டில் வந்து வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாதா கிட்ட வேண்டிட்டேன். இந்த தொட்டிலும் வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். அது வந்து கோவிலோட பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து தொட்டியில் கட்டுறேன். வாங்க போகலாம். கோணாங்குப்பம் மாதா. இந்த கோவிலுக்கு வர காரணம், மாதா வந்து என்னுடைய கனவுல வந்து காட்சி கொடுத்தாங்க. 3 முறை வந்து மாதாம்மா வந்து என்னுடைய கனவுல வந்து காட்சி கொடுத்தாங்க. ஒரு முறை வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச ஃபாதர், எங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்ச ஃபாதர் தேவசகாயராஜ், இந்த திருத்தலத்தோட முன்னாள் பங்கு தந்தை. ஒரு முறை அவரு கனவுல வந்து, என்னப்பா கோவில் பக்கம் வரமாட்ற, வந்துட்டு போங்களேன் அப்படின்னாங்க. என்னடா இவர் கனவுல இது மாதிரி சொல்கிறாங்களே, அதை நான் பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே ஃபாதர் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். 2வது முறை நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்க சொல்ல, அங்கே வந்த ஒருவர், யாருன்னு கூட தெரியாது, பெங்களூர்லேருந்து வந்தார். என்கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்ல, பிரதர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார். ஆகிடுச்சு பிரதர் அப்படின்னா. குழந்தை இருக்கா அப்படின்னாரு. இல்லை பிரதர், அது 5 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, முன்ன பின்ன தெரியாதவர் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு கோணாங்குப்பம் கோவில் தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. எனக்கு டவுட் ஆகிடுச்சு, பெங்களூரில் இருக்கிறவர் நம்மளுக்கு எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு, தெரியும் பிரதர் அப்படின்னு. அந்த கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைங்க அப்படின்னாரு. நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல, என்னது பொங்கல், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து திருப்பி 3வது முறை அதே ஃபாதர், அந்த தேவசகாயராஜ் ஃபாதர் மாதாவோட வடிவில் வந்து, என்னப்பா உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுறேன், நீங்கள் வரமாட்டீங்களா, வருவீங்களா வரமாட்டீங்களா, இந்த முறை கண்டிப்பாக வாங்க, நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் திடீர்னு எங்கள் வீட்டில் என்னோடய தம்பிக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, ஒய்ஃப்கிட்ட எல்லார்கிட்ட சொன்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோணாங்குப்பம் கோவிலுக்கு நாங்கள் வந்தோடனே பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சு மாதாவுடைய கோவிலுக்கு வெளியே அந்த இடத்துல பொங்கல் வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்ட பிறகு நாங்கள் வந்து February 20 போல் நாங்கள் போய் அங்கே பொங்கல் வச்சோம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 7ஆம் தேதி என்னுடைய ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்துட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மாதாம்மா தான். அந்த மாதாம்மாவுடைய அருளால் தான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஆனியாவுக்கு வந்து நாங்கள் மொட்டை அடித்தோம். அது ஏற்கனவே மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், அதை இப்போ அடிச்சிட்டோம். அதேமாரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த தொட்டில் வந்து நான் வேண்டிகிட்டு இருந்தேன், கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா நான் இந்த தொட்டில் வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு. இதுக்கு முக்கிய சாட்சி நான். இன்னை வரைக்கும் மாதாம்மா எங்களுக்கு வந்து, என் குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி, நிறைய அருள் ஆசிரியர்கள் வந்து தந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வந்து கிடைக்கும். மெயின் முக்கியமானது அந்த பொங்கல் வச்சினாலே போதும், அருமையாக இருக்கும்.
ஆனையாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு அழகாக எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை வந்து எவ்வளோ நேரம் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.